திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருத்துறைப்பூண்டி விவசாயிகள், டிராக்டர் உரிமையாளர்கள் சங்கம், அனைத்து கட்சியினர் மற்றும் ஊர் மக்கள் ஆகியோர் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் தமிழ்நாடு அரசின் இலவச வண்டல் மண் எடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மனு அளித்தனர். இம்மனுவில் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளில் குளம், குட்டை, ஏரி விதிமுறைகளுக்கு உட்பட்டு இலவசமாக வண்டல் மண் எடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தின் பெரும்பாலான வட்டங்களில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது. அதேபோல திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் தமிழ்நாடு அரசின் இலவச வண்டல் மண் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் மட்டும் ஒரு குளம் கூட தூர்வார அனுமதி வழங்கப்படவில்லை. மாவட்ட அரசிதழில் உள்ள குளங்களுக்கு கூட தூர்வாரும் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. தற்போது நிலவும் கடும் வறட்சி சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பெரும்பாலான குளம் மற்றும் குட்டைகளை தூர்வார அனுமதி அளிக்க வேண்டும். தகுதி வாய்ந்த குளங்கள் மாவட்ட அரசிதழில் இல்லாத பட்சத்தில் அவற்றை ஆய்வு செய்து உடனடியாக புதிய அரசிதழ் வெளியிட்டு தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். இதில் புரட்சி பாரதம் கட்சி நாகை திருவாரூர் மண்டல செயலாளர் பொன்ராஜ், முன்னாள் தலைவர் ராஜசேகரன், டிராக்டர் உரிமையாளர்கள் சங்கம் சண்முகம், விவசாய சங்கத்தைச் சேர்ந்த தாஸ், பாமணி மதி, பிசிக தெற்கு மாவட்ட துணை செயலாளர் மைக்கேல் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிலிருந்து நாங்கள் வருகை தந்துருக்கிறோம். இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஜியோ 15 அதாவது வண்டல் மண் எடுக்கும் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைமுறையில் இருக்குது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் திருத்துறைப்பூண்டி தாசில்தார் திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு குளங்கள் இன்றைக்கி காஞ்சி ட்ரையாக இருக்குது. அதை விவசாய பயன்பாட்டுக்கும் மற்ற இதர பயன்பாட்டுக்கான வேலைகளை செய்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரில. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் வண்டல் மண் எடுக்கும் திட்டம் செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. குறிப்பாக திருவாரூர், மன்னார்குடி, நீடாமங்கலம், முத்துப்பேட்டை போன்ற பகுதியில் வண்டல் மண் எடுக்கும் திட்டத்தில் விவசாயிகள் பெரிய அளவில் பயன்பட்டு இருக்காங்க. ஆனால் திருத்துறைப்பூண்டியில் மட்டும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவருக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு தெரியல, அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அவங்க வெகு விரைவில் தாசில்தார்கிட்ட சொல்லி அதை நடைமுறைப்படுத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மழை காலத்துக்கு முன்பாகவே அந்த பர்மிஷனை கொடுத்தா தான் சிறப்பாக இருக்கும். எங்கள் இப்போதைக்கு தண்ணி பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வண்டல் மண் எடுக்கும் திட்டம்லாம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்திகிட்டு இருக்கு. உடனடியாக திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய குளங்களை கெஜெட்டில் இருக்கோ இல்லையோ, எந்தெந்த குளங்கள் ட்ரையாக இருக்கோ அந்த குளங்கள்லாம் இந்த வண்டல் மண் எடுக்கும் திட்டத்தில் விவசாயிகளுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அவ்வாறு அனுமதி கொடுக்கும்போது சில இடங்களில் டிராக்டர்களை பயன்படுத்தலாம், சில இடங்களில் லாரிகளை பயன்படுத்தலாம். அதற்கான தளர்வுகளும் பண்ணி நெருக்கடிகளெல்லாம் கொடுக்காம அதை சிறப்பாக செயல்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். பேர் பொன்ராஜ், நான் புரட்சி பாரத கட்சியினுடைய நாகை திருவாரூர் மண்டல செயலாளர்.